கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2:14, 1 ஜான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களுள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த 14வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, பிதாக்களுக்கும் வாலிபர்களுக்கும் நான் எழுதியிருக்கிறேன், ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத அடுத்த ஒரு 3 வசனங்களில் சொல்கிறார். 15, 16, 17 வசனங்களில் அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு 18வது வசனத்திலேருந்து பிள்ளைகளை எடுத்து சொல்கிறார். ஏன்னா 13வது வசனத்தில் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் 3 நிலைகளில் உள்ளவங்க இருப்பாங்க. பிதாக்கள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு என்ன எழுத போகிறேன், அவங்க எப்படி இருக்கணுங்கிறத 18வது வசனத்துலேருந்து சொல்ல போகிறார். நீங்கள் இப்போ தான் கர்த்தரை அறிஞ்சு கொண்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி வார்த்தையில் பலப்படணும், நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத பிள்ளைகளுக்கு அதுலேருந்து சொல்ல போகிறாரு. ஆனால் இப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு, பிதாக்களுக்கும் வாலிபர்களுக்கும் நான் எழுதி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்கணுங்கிறத அடுத்த 3 வசனங்களில் சொல்ல போகிறாரு. ஆனால் இங்கே முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிதாக்களுக்கு நீங்கள் ஆதியிலிருந்து அவரை அறிந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ என்ன, நீங்கள் முதலையே ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார். அந்த சுவிசேஷ நூல் படிக்கும்போது எதற்காக, யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, இதெல்லாம் நான் எழுதியிருக்கிற மூலமாக நீங்கள் இயேசுவையே கிறிஸ்து என்று அறிந்து அவர் மேலே விசுவாசித்து நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நீங்கள் இருப்பதனால நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்காக இது எழுதியிருக்கிறேன்னு. இதை நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை படிச்சிட்டீங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வாலிபர் யார், நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனாலும். எப்படி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, பலவான்களாய் இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, பொல்லாங்கனை ஜெயித்தவங்களாக இருக்கிறீங்க. எப்படி பொல்லாங்கனை ஜெயித்தவனாக இருக்கிறீங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இப்போ எபேசியர் 6வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் சொல்லும்போது சில காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்படி ஒரு குடும்ப உறவு இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து 10வது வசனத்திலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, சர்வாங்கத ஆயுதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான காரியங்களை சொல்லும்போது 10வது வசனம் என்ன சொல்கிறாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன, அவருடைய வல்லமையில் பலப்பட்டு நீங்கள் சாத்தானை மேற்கொண்டவங்களா, வேத வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் யோவான் சுவிசேஷம் படித்திருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அதில் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இப்போ அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பலவானாக மாறி பொல்லாங்கன சாத்தானையும் அவருடைய காரியங்களையும் மேற்கொண்டவர்களாய் ஒரு வாலிபனாய் அடுத்த நிலைக்கு வந்திருப்பீங்க. இப்போ ஒரு பிள்ளை வாலிபனாக வருவதற்கு என்ன செய்யணும், ஒன்றும் சும்மா இருந்தாலே வந்துடும். ஆனால் ஆவிக்குரிய முறையில் அப்படி இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் நீங்கள் உங்களை பயிற்றுவித்து அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கணும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நீங்கள் சாத்தானுடைய காரியங்களை மேற்கொண்டு என்னவாயிடுறீங்க, ஒரு வாலிபனாக மாறிடுறீங்க. இப்போ ஒரு வாலிபனாக இருக்கிற ஒரு ஆள் என்னவா மாறணும், ஒரு தகப்பனாக மாற வேண்டும். அப்போ ஒரு வாலிபன் தகப்பனாக மாறுவது என்பது எப்படி, அவன் இன்னும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில் இன்னும் பலப்பட்டவனாக இருந்து தேவனை அறிகிற அறிவில் வரக்கூடியதான். அதாவது முன்னாடி நம்ம தேவனை குறித்து வாசிக்கிறோம். இப்போ பைபிளை வாசிக்கிறீங்க, நீங்கள் இந்த தினசரி தியானத்திலையும் மாலை மண்ணாலையும் இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இத்தனை வருஷமாக கேட்டு இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்,
நீங்கள் ஒரு வாலிபனாக மாறி வாலிபன்லேருந்து ஒரு தகப்பன் போல மாறி இருக்கணும். அப்போ தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்? சின்ன பிள்ளைகளுக்கு போதிக்கிறவங்களா வந்திருக்கணும். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் வாலிபனாய் இருக்கிறீங்களா, இல்லை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் வளர்ந்து இருக்கிறீர்களா? உங்கள் ஆவிக்குரிய முறையில் நீங்கள் மற்றவர்களுக்கு மற்ற சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியவரா, ஆவிக்குரிய முறையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியவங்களா வளர்ந்து இருக்கிறீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு வாலிபனாக இருந்து ஒரு தகப்பனாக மாறி மற்ற பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாய் மாறக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழி நடத்துங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.